வணக்கம். இன்றைய தினம் நாங்க பார்க்க இருக்கக்கூடிய நபர், ஆலோசகர், மகப்பேறு மருத்துவர், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மௌரா அண்ட் மெடிப்ளேஸ் மற்றும் விரிவுரையாளர், உமன்ஸ் ஹெல்த் அட்வொகேட் டாக்டர் ரஜீவன் ஜெயராஜா எங்களோட இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த காலகட்டம் அதிகமா தொழில்நுட்பம் சரி, விஞ்ஞானம் நிறைய வளர்ச்சி கண்டாச்சு. இந்த வளர்ச்சியில இந்த மெடிப்ளேஸ் அப்படின்ற மருத்துவ சேவை ரொம்பவுமே ஒரு முக்கியமானது, பாராட்டக்கூடிய ஒரு விடயம். இந்த மெடிப்ளேஸ் பத்தி நீங்க சொல்லுங்க. விஞ்ஞானம் என்ன, ஒரு டெக்னாலஜி என்னன்னு எவ்வளவும் வளரலாம். ஆனா சில விஷயங்கள் எங்களால மிஸ் பண்ணிடலாது. இப்ப என்னதான் டெக்னாலஜி இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய அம்மாண்டைய அன்பை மிஸ் பண்ணிடலாது. ஏண்டா மருத்துவம் என்றது தனிய தொழில்நுட்பத்திலையும் டெக்னாலஜியிலையும் மட்டும் தங்கி இல்லை. அது ஒரு நம்பிக்கையிலையும் ஒரு எமோஷனல் பிணைப்பிலையும் ஒரு ஒரு உள்ளார்ந்த பிணைப்புகளில் பிணைஞ்சது தானே. ஏண்டா நாங்கள் சில வேலையில் சொல்லுவோம், இப்போ ஒரு டாக்டர்கிட்ட அவர்கிட்ட போய் கதைச்சாலே வருத்தம் மாறிடும். அல்லது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் சொல்லிக்கல அதை நாங்கள் 100% நம்புவோம். ஏண்டா இதில் நாங்கள் எடுக்க போகிற முடிவுகளாக இருக்கட்டும், அல்லது அவை சொல்ல போகிற மருத்துவமாக இருக்கட்டும், எங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு ஒரு எமோஷனல் பிணைப்புன்றது ஒரு மிக அத்தியாவசியமானது. அப்போ இப்போ அந்த எமோஷனல் பிணைப்பு அல்லது அந்த அந்த இணைப்பு எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. இப்போ இப்போ ஏன் நான் இதை சொல்ல வர்றேன்னு சொல்லி சொன்னால், இப்போ இலங்கையிலே நீங்கள் இருக்கிறீங்களன்னு சொல்லி சொன்னால் சில உங்களுக்கு தெரிஞ்ச அல்லது உங்களோட சொந்தக்காரர் அல்லது உங்களோட ஊரில் உள்ள ஒரு டாக்டர்கிட்ட அல்லது நெடுகாலம் நீங்கள் வளமையாக போகிற ஒரு டாக்டர்கிட்ட போய் உங்களோட உடனே பார்க்கலாம், அவரோட உங்களோட மொழியிலேயே கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய காரணங்களால இந்திய உலகம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இந்தியான் உலகம் நிறைய மாறிட்டு. முந்தி மாதிரி எங்களோட கூட்டு குடும்ப வாழ்க்கை இல்லை. தொழில் நிமித்தம் மூலமோ அல்லது படிப்புக்காக நாங்கள் ஒன்றில் இலங்கைக்குள்ளேயே ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்தில் தள்ளி இருக்கிறோம். இல்லைன்னா இலங்கையை விட்டு வெளியில் இன்னொரு நாட்டில் போயிருக்கோம். இப்போ இலங்கையர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறோம். அது பிரித்தானியாவாக இருக்கட்டும், இல்லை பிரான்ஸ், ஜெர்மன், கனடா, ஆஸ்திரேலியான்னு சொல்லி நிறைய பேர் வெளியில் இருக்கிறோம். இப்போ நான் கூட இப்போ பிரித்தானியாவிலான் இருக்கிறேன். என் கன்சல்டன்ட் ட்ரைனிங் அப்படியே நான் இப்போ வேறு வேறு படிப்பு நிமித்தமாயும் என்ற வேறு நிமித்தமாய் நான் இப்போ பிரித்தானியாவில் இருக்கிறேன். அப்போ இப்படி நாங்கள் இருக்கையில் நாங்கள் நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணுவோம். ஒன்று, எங்களுக்கு தேவையான ஒரு வைத்தியத்தை என்னதான் ஒரு 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 நவீனத்துவ வைத்தியங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் அந்த எங்களோட மொழியில பேசுறது என்ற ஒரு ஃபீல், அந்த ஒரு நம்பிக்கை, அதை நாங்கள் மிஸ் பண்ணுவோம் நிச்சயமா. அது குறிப்பா எந்த உடம்பு சம்பந்தமான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கையோ அல்லது எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் என்ற ஒரு முடிவு எடுக்கல, அல்லது எனக்கு என்ன நடந்திருக்கு என்றதை பற்றி அறிஞ்சு கொள்றதுக்கும் நான் அது சம்பந்தமா ஒரு வைத்தியரோட தமிழ்ல கதை கேட்கல. எனக்கு அது சரியான ஒரு ஆறுதலையும் அல்லது ஒரு சரியான புரிதலையும் சரியான முடிவு எடுக்கிறதுக்கும் வசதி அமையும். ஆனா அதுக்குரிய வசதி எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இலங்கையில இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சாக்கெல்லாம் இருக்கிறது இல்லை. அல்லது இப்ப நாங்கள் வெளிநாட்டில் இருக்க எங்களுடைய அம்மா அப்பா அங்க இருக்கணும், அவைய பார்க்கணும். அதுக்கு நான் இங்க இருந்தோம் அதை செய்ய இயலாது. அப்ப அதுக்கு எனக்கு ஒரு மருத்துவ நண்பன், ஒரு மெடிக்கல் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்துச்சுன்னு சொல்றா, எனக்கு தேவையான எல்லா தேவையையும் நான் அவன்கிட்ட கேட்கலாம். அந்த மருத்துவ நண்பனே எனக்கு எல்லாத்தையும் செய்து கொடுக்கலாம். அப்ப அந்த ஒரு கான்செப்ட்ல தான் மெடிப்ளேஸ் இன்றைக்கு ஒரு மருத்துவ நண்பனா வெளிநாட்டில் இருக்கிற இலங்கைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் ஒரு நண்பனா ஒரு சகோதரனா மெடிப்ளேஸ் வந்திருக்கு. அதே போல இந்த மெடிப்ளேஸ் அப்படின்றது சாதாரண ஒரு மருத்துவ தளம் கிடையாது. சாதாரணமான ஒரு ஆன்லைன் மருத்துவ தளம் இல்ல. அதே மாதிரி மருத்துவமனையும் இல்ல. அப்ப இந்த மெடிப்ளேஸ் என்ன மாதிரி? மெடிப்ளேஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க இந்த மெடிப்ளேஸ்ல நான் ஒரு மகாப்பேட்டு வைத்திய நிபுணர். என்ன மாதிரி நிறைய இலங்கையில உள்ள வேறு வேறு துறை சார்ந்த வைத்திய நிபுணர்கள், மருத்துவ மாணவர்கள், மருத்துவர்கள் இணைஞ்சுதான் நாங்கள் இந்த மெடிப்ளேஸை உருவாக்கி வச்சிருக்கிறோம். எங்களோட சேர்ந்து இலங்கையில உள்ள பெரும்பாலான வைத்தியசாலைகள், இப்ப கொழும்பில உள்ள பெரிய வைத்தியசாலையா இருக்கலாம், யாழ்ப்பாணத்தில் உள்ள பெரிய வைத்தியசாலை இருக்கலாம், வவுனியாவில் உள்ள வைத்தியசாலையா இருக்கலாம், அது மாதிரி யாழ்ப்பாணம், கொழும்பு, வவுனியாவில் உள்ள சின்ன சின்ன கிளினிக்ஸா இருக்கலாம். கிளினிக்ஸ் மட்டும் இல்லை, இப்போ ஹோம் நர்சிங் செய்கிற வைத்திய இந்த சென்டர்ஸ், லெபோரட்டரிஸ், ஃபார்மசிஸ் என்று சொல்லி ஆயுர்வேதம், டென்டல், ஸ்கின் என்று சொல்லி இந்த மருத்துவ சேவைகளை வழங்கக்கூடிய சேவை வழங்குனர்கள், வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள் என்று எல்லாரும் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு தளம் தான் இது. அப்ப இதுல ஒரு ஆக்கள் இப்ப வளமையா எல்லாரும் போய்
ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போய் டாக்டரை புக் பண்ணுற மாதிரி புக் பண்ணுறதை விட நாங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி மெடிப்ளேஸ் ஒரு மருத்துவ நண்பன். இப்போ இப்போ எங்கட 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 டீமிலேயே வந்து நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர்ஸ் இருக்கணும். அப்போ ஒரு ஆள் கால் பண்ணி இப்படி எங்களுடைய அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, என்ன செய்யறது? ஏன்னா எல்லாருக்குமே இப்போத்தையா இருக்கிற பிரச்சனை வந்து நீங்கள் ChatGPT கேட்கலாம். ChatGPT வந்து ChatGPTயோ கூகுளோ சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து அது ஒரு வெளிநாடுகள் பேஸ் பண்ணின மாதிரியோ அல்லது ஒரு ஐடியல் செட்டப்பில் இருக்குமே தவிர உண்மையா உங்களுக்கு என்ன விஷயம்ன்றது அது சரியா சொல்லாது. அது அது உங்களை இன்னும் குழப்பி விட்டுரும். இப்ப இது வந்து நீங்கள் கால் பண்ணி எனக்கு நெஞ்சுக்குள்ள நோவுது என்று சொல்லி சொன்னா அந்த நெஞ்சு நோ சில வேலை ஹார்ட்ல இருந்து வாரதா இருக்கலாம் அல்லது வந்து அல்சரால வாரதா இருக்கலாம். அது அது உண்மையாவே நான் அதை யார்கிட்ட காட்டணும்ன்ற தெளிவு வந்து உங்களுக்கு இருக்காது. இப்ப மெடிப்ளேஸ் என்ன செய்யணும்னு சொன்னா முதல் நீங்க கால் பண்ணின உடனே உங்களுடைய ஒரு டாக்டர் தான் கதைப்பார். ஒரு எங்களோட டீம் மெம்பர் எடுத்து உங்களோட டாக்டரோட கனெக்ட் பண்ணி உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி போட்டு சொல்லினா ஓகே இதுக்கு இந்த சம்பந்தமான டாக்டர்கிட்ட போனால் நல்லா. அப்ப நாங்களே கைட் பண்ணுவோம். அது மாதிரி இப்ப ஒரு நான் வெளிநாட்டில இருந்து எங்களுடைய அம்மா சம்பந்தமா கதைக்க போறேன், அப்பா சம்பந்தமா கதைக்க போறேன்னு சொன்னா எடுத்து சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அம்மாவுக்கு என்னென்ன எல்லாம் செய்யணுமோ அந்த விஷயத்த நாங்களே கோஆர்டினேட் பண்ணி அதை அதை நடைமுறைப்படுத்தி அதை எங்களுக்கு திருப்பி வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு சொல்லி, அதாவது வந்து ஒரு நண்பன் எனக்கு பதிலாக என்னத்தை செய்வானோ அதுதான். அது ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செட்டப் தான். அந்த வகையில தான் மெடிப்ளேஸ் மற்ற பிளாட்ஃபார்ம்லேருந்து நாங்கள் வித்தியாசப்படுறோம். என்னென்னா இங்கே டாக்டர்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணுவினோம், ஃபாலோ பண்ணுவினோம், அதோட அவன் தொடர்ச்சியான கேர்லையும் வந்து நாங்கள் இன்வால்வ் ஆகி இருப்போம். அதே மாதிரி டாக்டர் இந்த மெடிப்ளேஸோட முக்கியமான நோக்கம் என்ன? எங்கட இலங்கையில இருக்கிற இலங்கைக்கு வெளியில இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களுக்கும் தேவையான மருத்துவ சேவையையும் மருத்துவ அட்வைஸையும் ஒரு மருத்துவ நண்பனா அவைக்கு வழங்குறது. அது இலங்கையில இருக்கிற மருத்துவ வழங்குனர்களை வச்சுக்கொண்டு இப்ப நான் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆளுக்கும் அந்த மருத்துவ சேவை கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆள் அல்லது இலங்கைக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் அவருக்கோ அல்லது அவற்ற பிரியத்துக்குரிய ஆள், அவன் அம்மாவா இருக்கலாம், வைஃபா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அவன் லவ்ட் ஒன்னுக்கு மருத்துவ சேவையை வழங்குறதுக்கு அவைக்கு பதிலாக நாங்கள் உண்மையாவே அதை செய்து கொடுப்போம். இந்த மெடிப்ளேஸோட இந்த பயன்கள் வந்து நிறைய பேருக்கு கிடைக்குதுன்னு சொல்றீங்க. இதுல வந்து முக்கியமான சில விஷயங்கள் இருக்கும். அது என்னென்ன இருக்கு? முக்கியமா சொல்றேன்னு சொல்லி சொன்னா முதலாவது வந்து நாங்கள் சொல்றது வந்து டாக் டு டாக்டர் சர்வீஸ் சொல்லி அது வந்து மெயினா என்னத்துக்காக இருக்குன்னு சொல்லி சொன்னா இப்ப வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் அவைக்கு ரெண்டு விதமான பிரச்சனை இருக்கு. ஒன்று வந்து இப்போ வெளிநாட்டில் இங்கே இருக்கிற தங்களுக்கு தேவையான ஒரு மருத்துவ தெளிவையோ அல்லது ஒரு அட்வைஸையோ அல்லது செகண்ட் ஒப்பீனியன் ஒன்று எடுக்கிறதா இருந்தா ஏண்டா இப்போ பிரித்தானியாவா இருந்தால் ஆங்கிலம். இப்போ ஆங்கிலத்தில் வந்து பெரும்பாலானாக்கள் ஆங்கிலத்தில் புலமையாக இருப்பினும் என்னுடைய அவைக்கு விளங்கும். இருந்தாலும் என்னதான் ஆங்கிலத்தில் கதைச்சாலும் எங்களோட மொழியில கதைக்கிற அந்த நான் சொன்ன அந்த எமோஷன் அந்த அந்த ஒரு திருப்தி எங்களுக்கு உடனே வராது. ஏனென்றா எங்களுக்கு எங்கட மொழி தான் எங்களுக்கு திருப்தியை வழங்கும். அப்ப அது வராது. அதே மாதிரி இப்ப ஜெர்மன்ல, பிரான்ஸ்ல, சுவிஸ்ல இருக்கிற ஆக்கள் எடுத்தீங்கன்னா அங்க ஆங்கிலம் கதைக்கிறதில்ல. அங்க வந்து அவையோட அந்த ஜெர்மன்டா அவங்களோட டச் பிரான்ஸ்ண்டா பிரெஞ்சுன்னு சொல்லி அவையோட லாங்குவேஜ். அப்ப அங்கே டிரான்ஸ்லேட்டரை கொண்டு போய் தான் கதைப்பினோம். இப்ப எங்களுடைய அப்பா பிரான்ஸ்ல இருந்தவர் இருக்கிறார். அப்ப பெரும்பாலான நாளில் அப்பா எனக்கு ரிப்போர்ட் அனுப்புவார். அவருக்கு விளங்குறது இல்லை என்ன சொல்ல போறாண்டு. அரைவாசி தான் சொல்லுவார். ஏதோ சொன்னவ நாளைக்கு ஒரு ஊசி போடணுமா, நாளைக்கு ஒரு ஊசி போடணுமா, என்ன ஊசி போடணும், எதுக்கு போடணும்ன்றது விளங்காது. ஏன்னா அவைக்கு அந்த அந்த அவ்வளவு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனோட வந்துட்டு அவைக்கே தெரியாது அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இது பெரும்பாலான ஆட்கள் இதை நாங்கள் டாக்டரா நாங்கள் எத்தனையோ பேரோட ஃபீல் பண்ணியிருக்கோம். வேண்டாம் நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் வந்து சொந்தக்காரர் வந்து தங்களோட ரிப்போர்ட்ஸ் இருக்க அனுப்பி இப்படி இப்படி சொன்னவ இதுக்கு என்ன செய்யுது, என்ன நடக்குது, அடுத்த என்ன நடக்க போகுது, நான் இனி என்ன செய்யணும், நான் ஆப்ரேஷன் செய்யணுமா என்று சொல்லி கேட்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கணும். அப்ப என்னண்டா அந்த தெளிவு புரிதல் வந்து ஒரு டெக்னாலஜிக்கு அப்பாற்பட்ட விஷயம். நாங்கள் சரியா தெரிஞ்சு கொள்ளணும் எங்களோட உடம்பில் என்ன நடந்துருக்கு, என்ன நடக்க போகுது, அடுத்து எனக்கு என்ன நடக்கும் என்ற விஷயம். அப்ப அதுக்கு இப்ப ஒரு டாக்டர் தெரிஞ்ச ஒரு ஆள் சொந்தக்காரன் ஃப்ரெண்டா இருந்துச்சு என்றால் ஓரளவுக்கு கேட்கலாம். ஆனா எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை. சில வேளை ஒரே சொந்தக்காரன் திருப்பி திருப்பி அடிக்கவும் ஐயோ இது டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு கூடி நாங்க ஃபீல் பண்ணலாம். அப்ப அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆள் தண்டை நோய் நிலைமை பற்றி கதைக்கணும் என்று சொல்லி சொன்னா அவைக்காக இருக்கிறது தான் இந்த மெடிப்ளேஸ் நண்பன். அங்க இதுக்குள்ள வந்து இலங்கையின் எல்லா பாகத்தில் இருக்கிற டாக்டர்ஸும் இருக்கணும். அப்ப அவை சூஸ் பண்ணலாம். எனக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற
மகப்பேட்டி சம்பந்தமான டாக்டரோட கதைக்கணும், எலும்பு முறிவு சம்பந்தமான டாக்டரோட கதைக்கணும், அல்லது மானிப்பா தங்களோட ஏரியாவிலேயே இருக்கிற டாக்டர்ஸ் என்ன நாங்கள் அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். எங்கள்கிட்ட கேட்டோன்னே நாங்கள் கேட்டு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ எங்கட ஒரு படியனோட காய்ச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்ப நாங்கள் அந்த அளவு தூரத்துக்கு அந்த எமோஷன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு டாக்டரா எனக்கு தெரியும் அது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்று சொல்லி. அப்ப அதே மாதிரி இப்போ எங்களுடைய அம்மாவுக்கு அல்லது பேரண்ட்ஸுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் நடக்கும் இலங்கையில செஸ்ட் பெயின் ஹாஸ்பிட்டலில் ஒன்றே அவங்க அஞ்சியோகிராம் எல்லாம் செய்திருப்பினோம். ஆனால் திருப்பி அவள் வீட்டை வந்த அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் என்ன நடந்தேன்னு சொல்லிக்கல. அம்மா சொல்லுவா போன் நான் நெஞ்சினோண்டு கொஞ்சம் குளிச்சா வந்திருக்கணும் 6 மாதம் வரை சொல்லியிருக்கணும். இதில் எனக்கு எந்த ஒரு தகவலும் வடிவா விளங்காது. ஏனென்றா அது என்னத்துக்காக நெஞ்சினோ வந்தது, அம்மா அடுத்த என்ன செய்யணும், அடுத்த என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு தெரியாது. ஆனால் இதுவே நான் இலங்கையில் இருந்திருந்தேன், நானே அம்மாவை கூட்டி கொண்டு போய் பக்கத்தில் 2 டாக்டர்கிட்ட கேட்டு அடுத்த என்ன செய்யணும் டாக்டர்னு சொல்லி என்னால் கேட்டு. ஆனால் என்னால் அது முடியாது. ஒவ்வொரு கிளினிக்குக்கும் என்னால் வெளிநாட்டில இருந்து டிராவல் பண்ணே இல்லாது. அப்ப இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அம்மாண்ட ஹெல்த்தை பற்றி நான் தெரியணும் என்றாலும் அம்மாவையும் இவரும் சேர்ந்து ஒரு டாக்டரோட இருந்து கதைச்சு அவன் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அது சம்பந்தமான தெளிவை எடுத்து அடுத்த ஸ்டெப்பை வந்து பிளான் பண்ணலாம். ஸோ இதுதான் எங்களோட டாக் டு டாக்டர் கன்சல்டேஷன் மெயினான ஒரு கன்செப்ட். ரெண்டாவது வந்து இப்போ எங்களோட லவ்ட் ஒன்னுக்குரிய கேர் அட் ஹோம் ஸ்டெப்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அதாவது இப்போ இலங்கையிலேயோ அல்லது இலங்கையில் இருக்கிற ஒரு ஆள் தனக்கோ அல்லது தன் லவ் ஒன்னுக்கு, இப்போ கொழும்பில் இருக்கிற ஆள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பேரண்டுக்கோ அல்லது வெளிநாட்டில் இருக்கிற லண்டன்ல பிரான்ஸ்ல இருக்கிற ஆள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அல்லது கிளிநொச்சியில் இருக்கிற இல்லை முல்லைத்தீவில் இருக்கிற ஒரு பேரண்டுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும் என்று சொல்லி சொன்னா, இப்போ அம்மாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை காய்ச்சல் வந்துட்டுது அல்லது அம்மா விழுந்து போனா அல்லது அப்பா விழுந்து போனாருண்டா ஃப்ளைட் பிடிச்சி வரையலாது. அப்போ எங்களுக்கு எடுத்து கால் பண்ணி சொன்னால் நாங்கள் அவை அசஸ் பண்ணி அவருக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணுமா இல்லை டாக்டரை வீட்டை அனுப்பணுமா, டாக்டரை வீட்டை அனுப்பணும்னா நாங்கள் வீட்டை அனுப்புகிறோம், டாக்டரை வீட்டை அனுப்பி ட்ரீட்மெண்ட் செய்து ஃபார்மசியில் மருந்து அனுப்பணும்டா வீட்டை அனுப்புவோம், பிளட் டெஸ்ட் செய்யணுமா வீட்டை அனுப்பி பிளட் டெஸ்ட் செய்யணும், இல்லை சர்ஜரி செய்யணும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும், ஹாஸ்பிட்டலில் விட்டு எல்லாம் வீட்டை வச்சு ஆளை பார்க்குறது ஹோம் நர்சிங் தேவை அதை அரேஞ்ச் பண்ணி அவக்குரிய ஃபாலோ அப் செய்கிறது. அல்லது அவருக்கு ஒரு க்ரானிக் டிசீஸ் இப்போ லைக் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அவள் வந்து நாங்கள் வந்து லுக் ஆஃப்டர் பண்ணணும். இப்போ அவட குளிச்ச போடுறதுகள்ல இருந்து அவட கம்ப்ளைன்ஸ், அவட சாப்பாட்டு முறைகள், கிளினிக்ஸ், பிளட் டெஸ்ட் எல்லாத்தையுமே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ பக்கத்தில் இருந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டின வேலையை ஹெல்த் கேர் ரிலேட்டடா ஒரு மருத்துவம் சம்பந்தமா என்னத்தை நீங்க செய்யணுமோ என்னத்தை நீங்க மிஸ் பண்ணுறீங்களோ அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் வந்து என்னதான் நீங்க ஃபெசிலிட்டி இருந்தாலும் பெரும்பாலும் சர்ஜரிஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சரியான ஒரு லாங் வெயிட்டிங் லிஸ்ட். அடுத்தது ஒரு சர்ஜரி செய்தால் அதுக்கு பிறகு அவருக்குரிய ஒரு கேருக்கு, அதாவது இப்போ இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ணிவிடும், ஹஸ்பண்ட் வேலையை போகாட்டி அவைக்கு அடுத்த இந்த மாதம் மோட்கேஜ் கட்டையிலாது. ஸோ அப்போ இவ ஆப்ரேஷன் செய்தாலும் இவவே பிள்ளைகளை பார்க்கணும்னு ஒரு சப்போர்ட் இல்லை. ஆனால் இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிள்ளை பிறந்தாலே 30 நாள் கிளம்ப தேவையில்லை, எல்லாரும் பக்கத்தில் இருந்து அம்மா பாப்பா மாமி பாப்பா அரைச்சி கொடுப்பினோம்னு சொல்லி எங்களுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆனால் எங்களுக்கு இப்போ அந்த சப்போர்ட் இல்லை. அப்ப நான் இப்படியான ட்ரீட்மெண்ட் இலங்கைக்கு வரையக்கில்லை, அதுவும் ஹாலிடே வரையக்கில்லையே என்னால் செஞ்சுட்டு போகலுமாக இருந்தால் நான் அந்த சப்போர்ட்டான என்வாயன்மெண்ட்ல என்னால் செஞ்சு கொள்ளேன். அப்ப அதே எப்படி இப்போ நான் ஒரு 2 வீக்ஸ் லீவில் ஸ்ரீலங்காவுக்கு வரைக்கல, நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு டாக்டரை பார்த்து டாக்டருக்கு அங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும், அதுக்கப்புறம் பார்த்து ஓகே 2 பிளட் டெஸ்ட் செய்யுங்கன்னு சொல்லி பிளட் டெஸ்ட் செய்து எல்லாம் முடிய ஒரு கிழமைக்கு மேலே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி செய்யணுமெண்டா அல்லது ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யணுமெண்டா டைம் பார்த்தால் செய்து போட்டு திருப்பி ராவல் ஒன்றும் இல்லாது. அப்போ இப்படியான சந்தர்ப்பங்கள் அது ஆப்ரேஷனாக இருக்கலாம், பிளட் டெஸ்டாக இருக்கலாம், அல்லது பாடி செக்கப்பாக இருக்கலாம், அல்லது வந்து மேபி ஒரு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட், டென்டல் ஸ்கின் IVF எல்லாமே வெரி எக்ஸ்பென்சிவ் வெளிநாட்டில். அப்போ அது என்ன வகையான ஒரு மருத்துவ தேவை இருக்குன்றாலும் ஸ்ரீலங்காவுக்கு வர முன்னமே மெடிப்ளேசிட்டி எங்கள்கிட்ட அடிச்சு சொல்லிக்கணும்னு சொன்னால் நாங்கள் முதலே அவையோட கதைச்சி ஒரு டாக்டரை வச்சு காய்ச்ச வைக்க என்னென்ன தேவை, என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணும், எந்த டாக்டர் பெஸ்ட், அந்த டாக்டரோட கன்சல்டேஷன் அரேஞ்ச் பண்ணி இப்போ அவையோட ட்ரீட்மெண்ட்டுக்குரிய எல்லா பிளானுமே அவை டிபார்ச்சர் வெளிக்கிற முதலே நாங்கள் ஃபுல்லாக ப்ரீ பிளான்ட். ஸோ இப்போ 10ஆம் தேதி அவர் வாராருன்னு சொல்லி சொன்னால் சில அவருக்குன்ற ஒரு ஷெடியூல் இருக்கும். 15ஆம் தேதி தன் அக்காடமான கல்யாணம் வீடு இருக்கும், இடையில இருக்க நல்லூருக்கு போகணும், 9ஆவதுக்கு போகணும்னு சொல்லி அவர்கிட்ட. அப்போ இந்த ஷெடியூல்ஸ் எல்லாத்தையும் மச் பண்ணி நாங்கள் சர்ஜரியோ அப்பாயின்மெண்ட்டுக்குரிய எல்லா பிளானும் வந்து நாங்கள் வில் மேக் இட். அப்போ அவர் வந்து அவ்வளவு ட்ரீட்மெண்ட்டையும் செய்து ஈஸியாக செய்து கொண்டு ஒன் டைம் திருப்பி அவர் எப்படி வந்தாரோ அந்த மாதிரியே திருப்பி ஸ்ரீலங்காவுக்கோ அவர் வந்த நாட்டுக்கு திருப்பி போகக்கூடிய மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் எங்களால் செஞ்சு கொடுக்கலும். ஸோ இப்போ அது நாங்கள் மெயினாக சொல்கிறோம் வந்து போர்டர்லெஸ் ஹேர். இப்போ அதாவது நீங்கள் எங்கே இருந்தாலும் எல்லைகள் இல்லாத ஒரு மருத்துவ சேவையை வழங்குறதுக்கு நாங்கள் மேக் ஷோ பண்ணுறோம். மற்றது இப்போ அடுத்ததாக நாங்கள் மெயினாக கன்சன்ட்ரேட் பண்ணுறது இப்போ இருக்கிற காலத்தில்
அது காலத்தின் தேவை. மற்றது இப்போ நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், பிரிஞ்சிருக்கிறோம். இதால வந்து இப்போ எங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு மனம் சம்பந்தமான ஒரு ஒரு அழுத்தம் வந்து கூட. என்னப்ப உண்மையாவே இப்ப 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 இருக்கிற ஜெனரேஷனுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. முந்தி இருந்தாக்களை கேட்டா தெரியும். இப்ப நாங்கள் இலங்கையில இருக்கைகள்ல எங்களோட வாழ்க்கை முறை வந்து சரியான வித்தியாசம். நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம், பின்னேரத்துல போய் வளர்ந்து விளையாடுறது, அதுல படிகளோட கதைக்கிறது, கோயில்ல போய் திருவிழா நடக்கும், வாசிய சாலை என்று சொல்லி எங்களோட வாழ்க்கை முறை வந்து வித்தியாசம். இந்த வாழ்க்கை முறையில வந்து எங்களுக்கு எங்களோட பிரச்சனைகளை ஷேர் பண்றதுக்குன்னு சொல்லி நிறைய பேர் பக்கத்துல இருப்பினும், அது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், பினான்சியல் பிரச்சனையா இருக்கலாம், பிசிக்கலான பிரச்சனையா இருக்கலாம். ஒரு கஷ்டம்னா பக்கத்துல எங்களுக்கு உதவுறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பினும், அது எல்லா வகையிலும். அப்ப அந்த வாழ்க்கை வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை இல்லை. நிம்மதியா போய் படுத்தா நித்திர வரும் எல்லாரும். ஆனா இந்தியா உலகத்துல உண்மை அப்படி இல்லை. ஏனண்டா முதலாவது விஷயமே, நான் இலங்கையை விட்டு வெளிநாட்டுக்கு வந்த உடனே நான் என் அம்மா பிரிஞ்சு அப்பா பிரிஞ்சுன்னு சொல்லி பொதுவாக இப்ப ஒரு ஆள் கல்யாணம் செய்து பொம்பளை ஒரு ஆள் வாரான்னு சொல்லிச்சுன்னா அவருக்கு அது ஒரு பெரிய அனுபவம், புது அனுபவம், புது நாடு, புது லாங்குவேஜ், அம்மா இல்லை அப்பா இல்லை, ஹஸ்பண்ட் மட்டும். அவர் 2 வேலை செய்வார். விடிய வெள்ளன 5 மணிக்கு வலிக்கிட்டார், இரவு 11 மணி வருவார், திருப்பி அடுத்த நாள் 5 மணி வலிக்கிட்டுவார். தன்னந்தனியா வீட்டுக்குள்ள இவ்வளவு நாளைக்கு இருக்கேலும் அப்படி. அப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை உருவாக்கும். அவைக்கு ஒரு 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 அதை சொல்றது வந்து செப்பரேஷன் அன்சைட்டியோ, பிரிஞ்சிருக்கணும், எல்லாரையும் விட்டு தனியே இருக்கணும், இப்படி அதை விட நிறைய தேவைகள், நிறைய பிரச்சனைகள் என்று சொல்லி, அதுக்குள்ள ஃபேமிலி பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் போகும். நாங்கள் ஆனால் அதை வந்து நாங்கள் அட்ரஸ் பண்ணாம விட்டு 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 அது டெவலப் ஆகி இன்னும் நிறைய குடும்பங்களுக்கு நிறைய பெரிய பிரச்சனைகளே வந்திருக்கு. ஒரு வருத்தம் வரைகள் எங்களுக்கு அதை பற்றி கதைக்கிறதுக்கு ஆக்கல. அதை நாங்கள் எங்களுக்குள்ளேயே வச்சு இன்னும் 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 அதை வருத்தமாகி கொண்டிருப்போம். சரி, ஓகே, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அது போய் யாரோடையும் கதைக்கலாமோன்னு சொன்னா இந்த காலத்துல போய் கதைச்சா அது வேற பயம். அது நாங்கள் கதைக்கிறது இல்லை, எங்களோட பிரைவசி இஷ்யூஸ் இருக்கு, அதை போய் யாரோ இன்னொரு சொல்லி போடும், அது இன்டர்நெட்ல லீக் ஆயிடும், இப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அதால நாங்கள் அதை பெரும்பாலானாக்கள் அந்த அதுக்கு முன் வார இல்லை. சரி, அதுக்காக போய் நான் ஒரு கவுன்சிலர்கிட்ட கதைப்போம்னு சொல்லி சொன்னா, இப்ப நான் கவுன்சிலர்கிட்ட கதைக்க போனா 2 விதமான பிரச்சனை இருக்கு. ஒன்று, நான் வெளிநாட்டில இருந்து ஒரு கவுன்சிலர்கிட்ட கதைக்க போறேன்னா அவற்ற லாங்குவேஜ், அவைய வாழ்க்கை முறை, சோசியல் முறைகள் எல்லாம் வித்தியாசம். அந்த முறையில் உள்ளவர்கிட்ட போய் நான் ஒரு கவுன்சிலிங் போனேன். ஹஸ்பண்டுக்கும் போய் பிரச்சனை போய் நான் வெளிநாட்டில் கவுன்சிலிங் கேட்டால் சொல்லுவார், ஓகே கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க, நீங்கள் பாப்புக்கு போங்க, நீங்கள் ஃப்ரீயா இருங்கன்னு சொல்லி. அது எங்களோட கல்ச்சர் இல்லை. அப்ப அந்த அது பொருத்தமா வராது. அவை சாப்பாட்டு முறையை பற்றி ஒரு அட்வைஸ் பண்ணி வேணும்னா அவங்களோட சாப்பாட்டு முறை, ஓட்ஸை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க சொல்ற சாப்பாட்டு முறை டோட்டலா வித்தியாசம். எங்களோட சாப்பாட்டு முறை டோட்டலா வித்தியாசம். ஸோ அப்ப அது பொருத்தம் இல்லை. அல்லது நான் இப்படி ஒரு கவுன்சிலர்கிட்ட போறணுன்னே எங்கட கலாச்சாரத்தில் ஒரு முறை இருக்கு. ஓகே, இவர் கவுன்சிலர்கிட்ட போனாலும் இவருக்கு மனநோய் என்று சொல்லி லேபிள் குத்தி விட்டுறாங்க. அப்ப அதை யோசிச்சே கவுன்சிலிங்ன்றதுக்கு போக மாட்டோம். உண்மை கவுன்சிலிங்ன்றது மனநோய்க்கு போறது இல்லை. அது எங்கட மனசுல உள்ள பாரத்தை அல்லது ஒரு பிரச்சனையை டிஸ்கஸ் பண்றதுக்குரிய இடம் தான் கவுன்சிலிங். அப்ப அதுக்கே கவுன்சிலிங் போக மாட்டோம். ஸோ இப்ப இப்படி ஒரு பெரிய ஒரு தேவை இருக்கின்றபடியால் மெடிப்ளேஸ் வந்து நாங்கள் இந்த கவுன்சிலிங் சர்வீஸை அவேண்ட லாங்குவேஜில் பேசுகிற ஒரு ஆளை நாங்கள் ஆன்லைன்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ அதுலேயும் ஒவ்வொரு சின்ன 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 ஸ்பெஷாலிட்டிக்கே ஸ்பெஷலைஸ் பண்ணப்பட்ட கவுன்சிலர்ஸ் இருக்கிறோம். இப்போ ஃபேமிலி கவுன்சிலர்ஸ்ன்றது ஃபேமிலி ரிலேட்டடான விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர்ஸ்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடான கவுன்சிலர், குரோனிக் டிசீஸ் ரிலேட்டடான கவுன்சிலர்ஸ், கோஆபரேட் ரிலேட்டடான கவுன்சிலர்ஸ் என்று சொல்லி சப்ஸ்பெஷல் பண்ணப்பட்ட கவுன்சிலர்ஸ் வந்து எங்களோட டீமில் இருக்கிறோம். அப்போ ஒரு பிரச்சனை உள்ள ஒரு ஆள் வந்தா அவங்க பிரைவசியும் காப்பாற்றப்படும். அவர் வீட்டுக்கு இருந்து கொண்டே கதைப்பார். ஒருத்தருக்கும் தெரியாது, அவர் கவுன்சிலிங்கும் போனதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் வீட்டுக்குள்ள லண்டனுக்குள்ள ஒரு அறைக்குள்ள இருந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இலங்கையில இருக்கிற ஒரு தமிழ் கவுன்சிலரோட கதைப்பார். அங்க அவைக்கு அனோனிமஸ் பண்ணப்படும். யாரோட கதைக்கணும் விஷயம் தெரியாது, தன் பிரச்சனையும் தீர்ந்துடும். ஒருத்தருக்கும் வெளியாக்களுக்கும் தெரியாமலே இந்த இந்த சேவை வந்து அவைக்கு கிடைக்கும். அப்ப நான் நிச்சயமா சொல்றேன், இந்த சேவை வந்து சரியான ஒரு தேவை உள்ள ஒரு சேவை. இதுவும் பேரண்ட்ஸை பார்க்கறதுன்றதும் வந்து ஒரு சரியான தேவை உள்ள ஒரு சேவை, ஸ்பெஷலி வெளிநாட்டில் வந்திருக்கிற எங்களோட தமிழ் உறவுகளுக்கு. அப்ப நான் இதை அந்த ஒரு பர்பஸ்ல தான் இந்த இந்த கன்செப்டே நான் உண்மையாவே இதை உருவாக்குறதுக்கு வலிக்கிட்டு நான். அதே மாதிரி இப்ப இலங்கையில இருக்கக்கூடிய உங்களோட நோயாளிகளா இருக்கலாம், அவங்க வந்து அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் என்ன உங்ககிட்ட இருந்து? இப்ப ஃபெசிலிட்டி என்று சொல்லி இப்ப என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமென்றாலும் எங்களுக்கு அவைக்குரிய அரேஞ்ச்மெண்ட் செய்து கொடுக்க இயலும். அது ஹாஸ்பிட்டல்ல, பெரிய ஹாஸ்பிட்டல்ல செய்யணுமா அல்லது சின்ன ஹாஸ்பிட்டல்ல செய்யணுமா, ஹோம் நர்சிங் செய்யணுமா என்ற இப்ப என்ன நான் உங்களுக்கு முதல் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன். எங்களோட மெடிப்ளேஸ் டீமோட வந்து இலங்கையில உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து சின்ன கிளினிக் மட்டும் எங்களோட இணைஞ்சிருக்கணும். எல்லா லெபோரட்டரிஸும் வந்து எங்களோட இணைஞ்சிருக்கணும். ஃபார்மசிஸ் வந்து எங்களோட இணைஞ்சிருக்கணும். கவுன்சிலர்ஸ் இணைஞ்சிருக்கணும்.
டென்டல் கிளினிக், ஸ்கின் கிளினிக், ஆயுர்வேத கிளினிக்ஸ் என்று சொல்லி எல்லா ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸும் வந்து இப்போ இது வரைக்கும் எங்களுக்கு எங்களோட டீமில் வந்து 500 டாக்டர்ஸ் இருக்கணும், 200 கன்சல்டன்ட்ஸ் இருக்கணும், ஒரு 100க்கும் மேற்பட்ட வைத்தியசாலைகள் இணைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் மேலதிகமான வைத்தியசாலைகள் இணையராக்களை நாங்கள் எங்களோட டீமுக்கு இணைச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பெரிய ஒரு நம்பரான ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் வந்து எங்களோட டீமில் இணைஞ்சிருக்கணும். அப்ப ஒரு ஆளுக்கு என்ன தேவை என்றதை நாங்க சரியா ஐடென்டிஃபை பண்ணி அதை அவை எங்கே எடுக்கணும்னு ஆசைப்படணுமோ அந்த இடத்துல நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ அப்போ அது வந்து அது வைத்தியசாலை லெவல்ல அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஆளுங்களால செய்து கொடுப்போம். அதே மாதிரி அது இந்த வீட்டிலேயே அதை கிடைக்கணும்னாலும் அதை நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் செய்யணும்னு சொன்னா இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையில வந்து எல்லாருக்கும் பெட்ரோல் பிரச்சனை. வெளியில போறது வாரது, இது போறதுக்கும் ஒரு ஆட்டோ பிடிச்சி போய் வர செலவுக்கு அதே லெபோரட்டரிக்காரன் வந்து வீட்டை பிளட் எடுத்து போட்டு ரிப்போர்ட்டை அனுப்புவானா இருந்தா எங்களுக்கு அது பெரிய ஒரு ரிலீஃப் உண்மையாவே. அப்ப ஒரு இன்னொரு ஆளை பிடிக்க தேவையில்லை, ஒரு வாகனம் பிடிக்க தேவையில்லை, டிராவல் பண்ண தேவையில்லை, ரோட்ல போக தேவையில்லை, இந்த பெட்ரோல் செலவழிக்க தேவையில்லை. அப்படி இது இருக்கு. இப்போ அதை மருந்து வேணும்னு சொன்னா என்ன மருந்துமா பால்மா என்ன வேணுமோ அதை வீட்டுக்கே அம்மா கொண்டு போய் செல்லலாம், அப்பாவுக்கோ பேரண்ட்ஸுக்கோ வேற என்ன. அது இப்போ சர்ஜரி செய்யறேன்னா கூடி இப்ப நாங்கள் பக்கத்துல இருந்து அவைக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அப்ப பயப்பட தேவையில்லை என்ன நடந்துன்னு இருக்குன்னு சொல்லி. அப்ப சேவைகள் என்றது வந்து ஒரு 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 தனிப்பட்ட நபருக்கு என்ன என்ன மருத்துவ தேவை இருக்கோ அதை நான் சரியான வழங்குனர் கூடாக நாங்கள் அதை கோஆர்டினேட் பண்ணி செய்து கொடுக்கிறது தான் இந்த மருத்துவ நண்பன் பிரதான வேலையே உண்மையாவே. சரி, இப்போ வந்து ஒரு கடைநிலை ஊழியர் அவங்க வீட்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கு, அவங்க வந்து நிறைய யோசிப்பாங்க, காசு செலவாகும், இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க, இதுல வந்து அவங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க யோசிப்பாங்க இல்லையா? அதெல்லாம் இந்த மாதிரி இது நாங்கள் எப்படி இது ஒர்க் பண்ணோம்னு சொன்னா இப்ப முதலாவதாக வந்துச்சு எங்களோட கதைக்கிறதோ அல்லது எங்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் எடுக்கிறதோ வந்து காசு இல்லை. நாங்கள் வந்து அதுக்கு சார்ஜ் பண்றது இல்லை. இப்போ வந்து இப்போ எனக்கு செஸ்ட் பெயின் இருக்கு அல்லது இப்படி செய்யுது நாரி நோவுது அல்லது நான் இலங்கைக்கு வர யோசிக்கிறேன்னு இப்படி ஒன்று செய்ய போறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட டீமில் உள்ள டாக்டர்ஸ் வந்து கதைப்பினோம். ஒரு டாக்டரால் கதைச்சு என்ன பிரச்சனை என்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் செய்ய போகணும் எப்படி செய்யணும்ன்றது சம்பந்தமா அவரோட டிஸ்கஸ் பண்ணுவோம். பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு தெரியும் வேறு இடத்துக்கு இடம் ட்ரீட்மெண்ட் டைப்பில் இல்லை ட்ரீட்மெண்ட் செய்கிற இடத்துலவே வந்து சில நேரங்களில் விலைகளில் அல்லது அதுக்குரிய செலவுகளில் வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டை போய் இந்தியாவில் செய்கிறதுக்கும் இலங்கையில் செய்கிறதுக்கும் வித்தியாசம், யாழ்ப்பாணத்தில் செய்கிறதுக்கும் கொழும்பில் செய்கிறதுக்கும் வித்தியாசம், கொழும்பில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் செய்கிறதுக்கும் இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டலில் செய்கிறதுக்கும் வித்தியாசம், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் செய்கிறதுக்கும் ஒரு நடுத்தர ஹாஸ்பிட்டலில் செய்கிறதுக்கும் வித்தியாசம், அப்படி நிறைய விலை வித்தியாசங்கள் அப்படி என்று சொல்லி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்ப இதை வந்து நாங்கள் அவைகளோட டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு இப்படித்தான் செய்யணும், இன்ன டாக்டர்ஸ் வந்து பெஸ்டா இருக்கணும். அந்த அடுத்த கொஸ்டின் அவர் கேட்பார், ஓகே இதுக்கு எவ்வளவு செலவாகும். அப்ப நாங்கள் அது வந்து அந்த நிறுவனம் வழங்குறதுக்கு எவ்வளவு செலவாகுமோ நாங்கள் அதை வந்து அறிஞ்சு நாங்கள் அவருக்கு சொல்லுவோம் இதுதான் உங்களோட செலவு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் அதை சூஸ் பண்ணிக்கொள்வார். தனக்கு எந்த இடத்துல ஒவ்வொரு தட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு தட்ட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸும் ஒரு 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 தேவைகளும் வந்து வித்தியாசம். சில பேர் வந்து பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல பெஸ்ட் ரூம், இவன் ஒரு ஹாஸ்பிட்டல்லையே டிஃபரெண்ட் ரூமை சூஸ் பண்றதுக்கு டிஃபரெண்ட் காசு. அப்ப அவன் ஃபிக்ஸ்டா சொல்ல மாட்டேன் இதுதான் சொல்லி அது வேண்ட சாய்ஸ். அப்ப உண்மையாவே நாங்கள் என்ன செய்யறோம், உங்களோட விருப்பத்தை ஒரு ஒரு நண்பனா இருந்து அதை நடத்தி வைப்போம். அதுதான் எங்களோட உண்மையான உங்களுக்கு ஹெல்த் கேர் இதை அட்வைஸா வழங்குறது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு போய் சேர்றதுக்கும் நாங்கள் உரிய வழிவாக செய்து கொடுப்போம். அப்ப எப்பவுமே முதலாவது கன்சல்டேஷன் ஃப்ரீ தான், நீங்க பயப்படாம எங்களோட வந்து கதைக்கலாம். கதைச்சா பிறகு நாங்க உங்களுக்கு அந்த 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 எண்ணத்தை நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது அவையோட டிஸ்கஸ் பண்ணி போட்டு தான் நாங்க பிரைசிங் சொல்லுவோம். இப்படித்தான் உங்களோட பிரைசஸ். எதிர்காலத்துல இந்த மெடிப்ளேஸ் எப்படி இருக்கும், ஒரு மருத்துவமனையா இருக்குமா இல்லைன்னா இந்த மாதிரிதான் ஆலோசனை அப்படி இருக்குமா? மெடிப்ளேஸ் எப்பவுமே மருத்துவ நண்பன் தான். நாங்கள் இப்ப எதிர்கால இப்ப வந்து நாங்கள் உண்மையாவே யோசிச்சு கொண்டிருக்கிறது வந்து இப்ப வந்து நாங்கள் ஒரு ஆரம்ப கட்டத்துல வந்து நாங்கள் இதை ஆரம்பிச்சு இப்போ ஒரு தொடங்கி நாங்கள் சில இதுல வரக்கூடிய தேவைகள்ல விருத்தி செஞ்சு கொண்டு வரோம். இப்ப அதுகின்ற ஒரு தேவையாத்தான் இப்ப வந்து நாங்கள் ஹீல் என்று சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது ஹீல்ன்றது என்னன்னா மெடிப்ளேஸ் ஒன்றுதான் ஒரு ஒரு ஃப்ரீ ஹெல்த் எடியூகேஷன் பிளாட்ஃபார்ம். இப்ப என்னண்டா நிறைய பேர் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ ChatGPTலயோ கூகுள்லயோ வாசிக்க அதுல உள்ள உண்மைத்தன்மைகள்ல வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது.
அப்ப அதால நாங்கள் எங்கட லாங்குவேஜ்ல தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்லயுமே ஒவ்வொரு சின்ன சின்ன மக்களுக்கு தேவையான மருத்துவ குறிப்புகள், மருத்துவ அட்வைஸை வந்து இப்போ ஒரு ஆள் மட்டும் செய்யறது இல்லை. இதுல நிறைய ப்ரொஃபசர்ஸ் செய்யணும், மெடிக்கல் ஸ்டூடெண்ட் செய்யணும், டாக்டர் செய்யணும், ஒரு பெரிய டீம். எங்கள்கிட்ட நிறைய பேர் இதுக்கு இது எல்லாரும் வாலண்டியர்ஸை தான் ஒர்க் பண்ண முடியும். எல்லாருமே எல்லாத்தையும் காசுக்கு செய்யல. இதெல்லாமே ஃப்ரீயா எங்களுக்கு மக்களுக்காக செய்யணும். நாங்கள் அந்த அந்த வீடியோ மேக்கிங்குக்கு தான் நாங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணணுமே தவிர அதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா டாக்டர்ஸோ ப்ரொஃபசர்ஸ் வந்து அவ ஃப்ரீயா தான் வந்து எங்களோட ஒரு வாலண்டியர் பேஸ்டில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கணும். அப்ப அதை வந்து நாங்கள் ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் உமன் ஹெல்த்தா இருக்கலாம், மென்டல் ஹெல்த்தா இருக்கலாம், அல்லது ஒரு குரோனிக் டிசீசஸா இருக்கலாம், அல்லது சில மூட நம்பிக்கைகள் சம்பந்தமா நிறைய இதுல வந்து ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் அது செஞ்சு கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது ஒரு லைவ் ஈவென்ட் செய்யறோம். அதாவது ஜூம்ல இந்த யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் இந்த லைவ் ஈவென்ட் செய்யறோம். மற்றது சீக்கிரத்திலேயே டிக்டாக்லயும் வந்து ஆக்கள் தங்களோட டவுட்டுகளை கேட்கறதுக்கு வார ஏப்ரல்ல இருந்து செய்ய யோசிக்கிறோம். எதிர்காலத்துல எங்களோட பிளான் வந்து இந்த அட்வைஸ், அதாவது வந்து இந்த ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராமை வந்து நாட் ஓன்லி ஆன்லைன், ஒவ்வொரு கம்யூனிட்டி சென்டர்ஸு கூட கம்யூனிட்டி லெவல்ல போய் செய்யணும், அதை இலவசமா தான் செய்யணும் என்று ஒரு ஆசை இருக்கு. அது சம்பந்தமா வேலை செஞ்சோன்னு இருக்கிறோம். அதே மாதிரி இப்ப ஒவ்வொரு எங்களோட தமிழ் உறவுகளும் தங்களை இப்போ ஒரு பிஸியான உலகம், தங்களை இன்னொரு ஆள் பராமரிக்கும் அல்லது கவனிச்சு கொள்ளும் என்று சொன்னா அதை தங்களோட வேலையில கவனம் செலுத்தலாம். இன்றைக்கு கனவேருக்கு இருந்தா போல ஆல் ஆஃப் சடன் ஹார்ட் அட்டாக் வந்து செத்த அப்புறம் தான் தெரியும் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. அவர் தன்னை பராமரிக்கிறது இல்லை. அப்ப ஒரு செல்ஃப் கேர் உண்ட நாங்கள் ஒரு 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 ஹெல்த் செக்ரட்டரி மாதிரி ஒரு நண்பனா இருந்து பக்கத்துல இருந்து ஹோல்ட் ஒன் நீ இப்போ இந்த பிளட் டெஸ்ட் செய்யணும், ஓகே, நீ இன்றைக்கு இதுதான் சாப்பிடணும், நீ இது செய்யறது கூட இன்றைக்கு நித்திரி அவர் பத்தாது அவரை வந்து நாங்கள் அல்லது இதுக்கு இருக்க பிளட் டெஸ்ட் செய்யணும், நீ இன்றைக்கு குளுச போட இல்லை, இப்படி நாங்கள் அவரை கவனிப்பமாக இருந்தால் அது வந்து அவருக்கு ஒரு ஒரு உற்ற நண்பனா இருக்கலாம்ன்றது எங்களுக்கு. அப்ப அப்படி ஒரு லெவலுக்கு போகணும்ன்றதுதான் இந்த மெடிப்ளேஷன் ஆசை. அதுக்கு உண்மையாவே நாங்கள் உண்மையா மெடிப்ளேஸ் நண்பனா இருக்கிறன்றது வந்து எங்கட வெளிநாட்டுல பிறந்து வாழ்ற தமிழ் உறவுகளா இருக்கலாம், இலங்கையில் இருக்கிற உறவுகளா இருக்கலாம், எல்லாருக்கும் வந்து இப்படி ஒரு சேவை இருக்கு, இப்படி ஒன்று செய்யறோம்ன்றது தெரியணும். ஸோ அதை தெரியப்படுத்தணும். அதுக்கு தெரிஞ்சாக்கள் அல்லது இப்படியான இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறாக்கள் நிச்சயமா நீங்கள் பயன்படுறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்கள் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணி அவையிலையும் வந்து இந்த இந்த சேவை எங்களுக்கு எத்தனை பேர் வந்து நாங்கள் உருவாக்கின தேவையை வந்து எல்லா உறவுகளும் இதுல பயன்படணும் என்று சொல்லி அப்ப அதை பயன்படுறதுக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது வந்து உண்மையாவே ஒவ்வொரு தமிழ் உறவுகளுக்கும் இருக்கிற கடமை என்று சொல்லி பாக்குறேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மெடிப்ளேஸ் உடைய சிஇஓ வந்து டாக்டர் ரஜீவன் ஜெயராஜா வந்து எங்களோட இணைந்து கொண்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. மருத்துவ நண்பன் பத்தி நிறையவே பேசியிருந்தாரு. கண்டிப்பா இந்த சேவை வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி டாக்டர். நன்றி.